நிகண்டகிரி. சரி, அப்படி நிகண்டகிரி வந்து வந்தாலும் ஏடா கேக்குற? இதை கேட்கலான்னு மனசுல ஆசையாகுது. கேட்ட நீ கோவப்பட்டீங்களா? கேள்ற மேகவாயா ஏங்க, இந்த எரிகண்டாசூரை இந்த நிகண்டகிரி பட்டணத்தில் வாழ்ந்து வந்தாலும் இதோ உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா? கேட்டானே ஒரு கேள்வி. என்ன சாமி கேனையும் முன்னியான என்னை பார்த்து உனக்கு திருமணம் ஆனதா இல்லை என்று கேட்கிறேன். ஆமா சாமி. தாயாலே மனைவி பார்த்தா நீ ஆசைப்படுற? உனக்குலாம் யாரு பொண்ணு கொடுத்தது? சுடுகாட்டுல பாதி பொண்ணு எந்த மாதிரி இருக்கிற ஏண்டா தாயாலே இந்த உலகமே தொலைவரும் பொண்ணு கிடைக்கல எனக்கா? அது ஆண்டவர் ஏதோ ஒரு பக்கம் இருக்கு. சிகப்பா இருந்து என்ன கலரு? பொண்ணு கிடைக்கல. தார் ரோட்டு கலர்ல கூட ஒரு சாரி கிடைக்கல. என்னுடைய தேவியுடைய பேர் கேட்டால் ஆமா சாமி. நீ ஏன் ஆசைப்படுவ? யாரு சாமி? ஏடா எரப்பட்டி கடை நான் இருந்து சொல்ல சாமி. சொல்லு சாமி. உங்களுடைய மனைவியின் பெயர்? மனைவியுடைய பேர் என்ன தெரியுமா? ஓட்டப்பட்டி. ராகு கேது சனி நண்பா தேவியோ விலோசனை தேவியோ விலோசனை விலோசனைக்கும் விலோசனா அன்பு எரிகண்டாசூரை விலோசனா விலோசனைக்கும் இந்த எரிகண்டனுக்கும் அழகாக ஒரு பையன் பல்லு தடுக்க முத்தம் கொடுக்கும் போது அவனுடைய பேர் என்ன? என்ன சாமி? என் மகனே வக்கரகேது. கேட்டுக்குப்பா, இந்த எரிகண்டாசூரனுக்கும் இந்த விலோசனாவுக்கும் போறது பையன் பேர் தான் சரியானபடிக்கு நக்கரகேது. வக்கரகேது வக்கரகேதி சொல்றது
சாமி நந்தா அப்படி இருந்தாலும் என் தேவையாக விலோசனை பார்க்கணும். பார்க்கலாம் பார்க்கலாம். சீக்கிரமாக அழைத்தவரையா நான் போறேன். அங்க உங்க அரண்மனைக்குள்ள போறேன். நான் போறேன். வெட்டி விடுவதாக சபையார்களே, எரிகின்றா சூரன் தன் மனைவியுடன் கூடிய விலோச்சனை அழைக்க விலோச்சனை வேடத்தில் ஏற்பட்டு கூதச்சி வருவதன் காண்க.
எங்க அக்கௌண்ட் விளையாட்டு மேகுது. ஆமா அடி ஒன்ன பார்த்தா
அப்பா நாட்டுக்கு நாடு மகா நாடு. நாட்டுக்கு நாடு மகா நாடு பேரும் புகழும் சேர்ந்த நம்மளுடைய நாட்டுடைய பேர் என்னப்பா? இந்த நாட்டோட பேரு சீல்நாயக்கனூர். ஏன்டா தொலைவி பார்த்து சொல்ற? நம்மளுடைய நாட்டுடைய பேர் என்னப்பா? சீல்நாயக்கனூர். அப்படி சீலநாயக்கனூர் என்றால் நம்மளுக்கு ஒரு தாய் திருநாடு. ஆண்களா பிறந்த அப்பமார்களும் பெண்களா பிறந்த எமபெரும் தாய்மார்களும் நம்மளை காட்சியளிக்க வந்திருக்கும் இந்த அன்பு உள்ளங்களுக்கு நம்மளுடைய சக்தி நாடக சபா குழுவின் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியே தெரிவித்து அம்மா. அப்படி இருந்தாலும் இன்று வைத்துள்ள நாடகம் எதற்காக? என்னப்பா நாடகத்தை இந்த குரு பெரியோர்களால் அரங்கேற்றம் செய்துள்ளார். எப்படா கோமாளி உள்ள போவான் அந்த பிள்ளைய ரெடி பண்ணலான்ட்டு எவ்வளவு நல்லா காத்திட்டு பாப்பு குஞ்சி. நீங்கெல்லாம் எனக்கு அண்ணன் மாதிரிங்க. செத்து போயிருவனும் அண்ணனை மட்டும் சொல்லாத. எனக்கிட்ட கெட்ட வார்த்தை பேசாதீங்க. இப்ப அண்ணன் சொல்றது ஒரு விதத்துல நாயம் தான். எப்படி? அண்ணனை தான் அப்பயே படுப்பான். ஏண்டா நாங்கெல்லாம் என்ன அப்படி அண்ணமா இருக்கிட்டு போறவளா? அப்படியே மான மரியாதை அப்படியே கெடுத்து விட்டுருவேன். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான் வெத்தலை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். என்னமா திங்கிற பாருங்க. எரப்புட்டியா சின்ன வலி. டேய் பரிமட்டியா எரப்புட்டியா எரப்புட்டியா மல்லிகா பாப்பு குஞ்சி என்ன புச்சிலி குஞ்சி ஏ அம்பளி குஞ்சி லாலி லாலி வாக்கலாமா பாக்கலாமான்றாமா. எனக்கெல்லாம் கெட்ட வார்த்தை கொஞ்சம் கூட பிடிக்காதுங்க. அங்க போய் சொல்லிட்டா. ஆமா என்றவளுக்கு புண்ட போயிட முடியும். எந்த நேரம் புண்ட கொஞ்சம் பேசுதுங்க கருமா. அப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி தானே அனுப்பியிருக்கிற வழிய. அப்படியா? ஆமா அப்படிலாம் சொல்லியா மல்லிகா? அப்படி இருந்தாலும் என்று வைத்துள்ள நாடகம் எதற்காக? என்னப்பா காரணம்? யாருக்கு என்ன தெரியும்? யாருக்கு என்ன தெரியும்? என்னமோ நாடகம்னு சொன்னாங்க, நானும் வந்துட்டேன். தெரிஞ்சு வந்து தெரியாம வந்துட்டியா? இது நாளைக்கு மகளிர் லோன் கட்டணும், அதனால எதை நெப்பிச்சுக்காம வந்துட்டேன். அப்படியா? நான் நல்லா தான் சொல்லுவேன். இந்த ஊர்ல கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் மரியாதை இருக்குதுன்னு பாக்குறேன். நான் அதனால நானும் மனுஷன் தான். என்ன சொல்றதுன்னு, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒண்ணும் சொல்லாதவா மகனே. சீல்நாயக்கனூர் எதற்காகப்பா நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறேன்? வெங்கடாச்சலம் ஐயா அவர்கள் நினைவின் காரணமாக சீட்டு எடுத்துட்டு வா. சீட்டு தள்ளி போச்சு ஐயா. பேசக்கூடாதுன்னு பாக்குறியா? பேச மாட்டோம் இன்னைக்கு. என்னவா எங்கடா வைக்கிற கைய? ஏயா யா போய் உங்க ஆயால சிச்சு எடுத்து வைக்கலாம்ல. அங்க எங்க ஆயாளுக்கு டீ தூள போய் எடுத்து தொங்கி பாச்சு. இல்ல நான் வைக்கலாம்னு தான் பாக்குறேன். தொங்கி போயிருந்தேன். நானும் பேசக்கூடாதுன்னு வெளியே வந்து என்ன பேச வைக்கிறேன். ஏமா இது என்ன பூந்தி? இது மிச்சிருமா? நல்லா இருக்குதா மகனே? கேக்கும் கேள்விக்கு பதில் சொல்லப்பா. என்னை இரண்டாதே. இடம் முறைக்கிற. சரி பாப்பா. எரப்பட்டிக்காரி எருமை விட்டு வாங்கடிச்சு விடுவேன். அம்மா பட்டாபி என்கிற ஐயாவாகிய நம்மளுடைய வெங்கடாச்சலம் ஐயா அவர்கள்
செத்து சிவலோகம் 4வது போய் சேர்ந்து விட்டார். அவருடைய ஆண் மக்கள், பெண் மக்கள், பேர பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள் யாரார் தெரியுமா? இதோ இந்த வெங்கடாச்சலம் ஐயாவாகப்பட்டவர், சரி, அவருடைய மனைவியாகப்பட்டவர் யார்? பார்வதி. பாப்பாய் அவர்களும், அது மட்டுமல்ல மகன்கள் முருகேசன் அவர்களும், சம்பு அவர்களும், கோவிந்தன் அவர்களும், சம்பு அவர்களும், பழனி அவர்களும், மாரியம்மாள் அவர்களும், தேவராஜ் அவர்களும், கண்ணம்மா அவர்களும், இதோ சின்னசாமி அவர்களும், கீதலட்சுமி. ஆமா, அது மட்டுமல்ல இதோ பெருமாள், ஆமா, ஐயண்ணன் அவர்களும், இதோ கருப்பாயி, ஆமா, போர் மன்னன் அவர்களும், செல்வி அவர்களும், போர்மன் அவர்களும், இதோ மாரியம்மா அவர்களும், முருகன் அவர்களும் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து காரியம் முன்னிட்டு 14வது காரியமா? 14 தானே போட்டுக்கிறாங்க. அப்படி இவரெல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து இவருக்காக, யாருக்காக? வெங்கடாச்சலம் ஐயாவிற்காக இதோ நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். அவருடைய ஆத்மாவாகப்பட்டது அவர் செத்து சிவலோகம் போய் சேர்ந்து அவர் கடவுளாக இருந்து அவருடைய குடும்பத்தை எப்படி சீரும் சிறப்புடன் வைத்திருக்க வேண்டும் தெரியுமா? அவர் எப்படி எல்லாம் வாழ்ந்து செத்தா தெரியுமா? யாரு வெங்கடாச்சல அவர்கள் ஐயா உனக்குடா ஏலேலோ
ஐயாவாகிய சரி வெங்கடாச்சலம் ஐயா அவர்கள் செத்து சிவலோகம் 4ஆவது போய் சேர்ந்து விட்டார். அவர் செத்து கடவுளாக இருந்து அவருடைய ஆண் மக்கள் பெண் மக்கள் பேர பிள்ளைகள் உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தத்தில் எப்படி வைத்திருக்க வேண்டும் தெரியுமா? வாழையடி வாழையாக அள்ளி போல கலகலத்தாருக்கு போல வேறொன்றி பொங்கல் போல தலதலத்து அவங்க செய்யும் தொழிலும் குடி வளர குளம் வளர எந்த முகம் போனாலும் தங்க முகமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை வெட்டிக் கொள்வோம். கிருஷ்ணா ஓம் சக்தி மேலையா அம்மா அப்படி ஐயாவாகிய நம்மளுடைய வெங்கடாச்சலம் ஐயாவிற்காக இன்று வைத்துள்ள நாடகத்துடைய பெயர் என்னப்பா? அம்மா சிவபுராணத்தில் ஓர்பகமா விளங்கக்கூடிய எரிகண்ட சூரன் சம்காரம் இல்லையே வக்கரகேது பலி. அம்மா எரிகண்டா சூரன் சம்காரம் அல்லது வக்கரகேது பலி என்ற ஒரு புண்ணியமான நாடகத்தை இந்த குரு பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டது. இந்த நாடகத்தில் நான் யாரு, என் பெயர் என்ன, என்னால என்ன நடக்க போகிறது ஒவ்வொன்னா சொன்னாலும் முன்பதாக கேட்டுக் கொடுப்பது மனித குணம், கேளாமல் கொடுப்பது தெய்வ குணம். அப்படி பாசத்துக்கு மரியாதைக்குரிய என் உயிருக்கு மேலாக விளங்கி வரக்கூடிய நம்மளுடைய அன்பு சொந்த பந்தங்கள் அனைவருமே நம்மளுக்காக அன்பளிப்பு செய்துள்ளார். ஆட்டக்கார வாக்கு அசுரர் வாக்கு நம்மள போல சாதாரண கூத்தாடி வாக்கு அந்த எம்பெருமான் நாராயணுடைய வாக்கு. அது போல நம்மளுக்காக அன்பளிப்பு செய்த அன்பு உள்ளவங்களும் நம்மளுக்கு கொடுத்தவங்களும் கொடுக்காதவங்களும் வந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுமே அவங்க கூட எந்த முகம் போனாலும் தங்க முகமாக சீரும் சிறப்புடன் இருக்க வேண்டும் என்று இந்த கதிர்ப்பினை வேண்டிக் கொள்வோம். கிருஷ்ணார் இந்த எரிகண்டா சூரன் சம்காரம் வக்கரகேது பலி என்ற நாடகத்தில் நான் யாரு, என் பெயர் என்ன, என்னால என்ன நடக்க போகிறது? ஒண்ணு கூட கப்புன்னு பிடிக்கிற ஓட்டு இல்லம்மா, ஒண்ணு கூட சொல்லுவேன். பேரை சொல்லட்டுமா? சொல்லாயா